மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 22. வாங்க கதைக்குள்ள போகலாம். அடுத்த நாள் காலை மதி மெல்ல கண் விழித்து எழுந்தவள் தன் இரு கைகளையும் நீட்டி சோம்பல் முறித்தாள். சட்டென இரவு அடுக்கி வைத்த தலையணைகள் நினைவு வர தனதருகே பார்த்தாள். அது அவள் அடுக்கி வைத்தது போல அப்படியே இருந்தது. இதழோரம் சின்ன சிரிப்பு தோன்ற அவளையும் அறியாமல் அவன் எங்கே என்பது போல் அவளது விழிகள் இரண்டும் அந்த அறையை வலம் வந்தது. அவனை காணவில்லை என அவள் விழிகள் ஏமாற்றம் கொண்டதோ? உண்மையிலேயே அதிகாலையில் தயா கண் விழித்து பார்க்க அவன் கண்டது அவளை சுற்றிலும் கிடந்த தலையணைகள்தான். ஆம், மதியின் கைங்காரியத்தால் அவள் அடுக்கி வைத்த தலையணைகளை அவளே தூக்கத்தில் நாலா பக்கமும் சிதறவிட்டிருந்தாள். அதை கண்ட தயா தலையில் அடித்து கொண்டு, பெரிய இவ மாதிரி செவறு கட்டிட்டு தூங்குறாளாம் என்றவனுக்கு அவளை நினைத்து சிரிப்பு வர அந்த தலையணைகளை எல்லாம் இரவு அவள் வைத்தது போலே வைத்துவிட்டு சென்றான். பின் அவனை மறந்து தனது காலை வேலைகளை முடித்து கொண்டவள் தோட்டத்தில் பூத்து குலுங்கும் அந்த மஞ்சள் ரோஜாவை பார்க்க ஆசை ஆசையாக ஓடினாள். தோட்டத்திற்குள் சென்றதும் அவள் இதழ் தானாகவே புன்னகையில் விரிய அந்த பூக்களையே ஆசை தீர பார்த்து நின்றாள். அப்போது, அந்த ரோஜா பிடிச்சா பறிச்சு தலையில் வச்சுக்கோயேன் என்ற குரலில் பட்டென திரும்ப அங்கு சாந்தமான மற்றும் புன்னகை ததும்பிய முகத்தோடு நின்றிருந்தார் கோதை. மதி அவரா தன்னுடன் பேசியது என்பது போல இமைக்காமல் அவரையே பார்க்க கோதை லேசாக சிரித்து, என்ன அப்படி பார்க்குற என்றார். மதி மீண்டும் திகைத்து தன் கைகளை கிள்ளிக்கொள்ள அது தந்த வழியில் அவர் பேசுவது நிஜமே என்றறிந்தாள். அது நான் பூ வேண்டாம் என அவளது நாக்கு தந்தியடிக்க கோதையோ, என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலை என்றார். இல்லை, அது நான் ரோஜா பூவை அதோட செடியிலேருந்து எப்பவுமே பறிக்க மாட்டேன். அந்த பூ செடியில் இருந்தால் தான் அழகாக இருக்கும் என கண்கள் மின்ன சொன்னவளை கண்ட கோதை கண்களை விரித்தவர் மனதில், அவளும் இப்படித்தானே சொல்லுவா என ஆச்சரியம் கொண்டார். பின் அவளை கூர்ந்து பார்த்தவராக, உன்னை எல்லாரும் மதின்னு கூப்பிடுறாங்க, அதான் உன் முழு பேரா என்று கேட்க மதி இல்லை என்னும் மிதமாக தலையசைத்து தேன்மதி என்று சொல்ல கோதை புருவம் நெறித்து, உனக்கு எந்த ஊர், உன்னோட அம்மா அப்பா எல்லாம் எங்கே இருக்காங்க என கேட்டவர் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தார். அவர் அவளது பெற்றோரை பற்றி கேட்டதும் மதியின் முகம் முழுவதும் சோகத்தை தத்தெடுத்து கொண்டது. பின் தன்னிலைக்கு வந்தவளாக சின்ன குரலில், அவங்க இப்போ உயிரோடு இல்லை என்று சொன்னதும் கோதையின் நெஞ்சமெல்லாம் துடிக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவர், உன் அப்பா பேரு என்ன இழுக்க மதி மெல்ல முத்துவேல் என்றதும் கோதையின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கி போனது. கோதை மேலும் ஏதேனும் அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொருட்டு, உன் அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க என்று கேட்க மதி என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழிக்க கண்கள் வேறு நடந்ததை நினைத்து குளம் கட்டத் தொடங்கியது. அந்த நேரம் அவளை காப்பாற்றவென வந்து சேர்ந்தான் தயா. வழக்கமான தனது ஜாக்கிங்கை ராஜுவோடு சேர்ந்து முடித்தவன் வாசலில் வரும்போதே மதி தோட்டத்து பக்கம் செல்வதை கவனித்து அவளிடம் செல்ல எத்தனிக்க தன் தாய் அவளை நோக்கி செல்வதை பார்த்து யோசனையாக அங்கேயே நின்றான். அவர்களது உரையாடல் அவன் காதுக்கு எட்டாவிட்டாலும் மதியின் முகபாவனைகளை பார்த்தவாறே அவர்களை கவனித்து கொண்டிருந்தான். மதியின் கண்கள் கலங்கி நின்றதும் நொடியும் வீணாக்காமல் அவர்களின் அருகே சென்று நிற்க கோதை அவனை ஒரு பார்வை பார்த்தவராக மதியிடம், நாம் அப்புறமா பேசலாம், காஃபி குடிச்சிட்டியா என்று கேட்க மதி தயாவை பார்த்தவாறே இல்லை என்பது போல் தலையசைக்க கோதை சிறிதாக முறுவழித்து, செல்வி எடுத்துட்டு வருவா, குடிங்க என பொதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். தயா ஒற்றை புருவத்தை மேல் உயர்த்தி, என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ தீவிரமாக பேசிட்டு இருந்தீங்க, என்னை கண்டதும் அமைதியாகிட்டீங்க, என்ன ரகசியம் பேசுனீங்க என்றான் சற்றே கிண்டல் பேச்சாக. மதி அவன் மாமியார் மருமகள் என்றதுமே அவனை அடிக்கண்ணால் முறைத்தவள் பின் என்ன ரகசியம் என்று கேட்டதும் இவளும் நக்கலாக, அதான் ரகசியம்னு சொல்லிட்டியே,
அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்றது என்றாள். தயா ஓ என அவளை கூர்மையாக பார்க்க மதி அவனது கூர்விழிகளை காண முடியாமல் திரும்பிக் கொண்டாள். அந்த சமயம் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலையால் செல்வி வந்து இருவருக்குமான காஃபியை கொடுத்துவிட்டு சென்றாள். தயா அவனது காஃபியையும் அவளது மற்றொரு கையிலேயே திணித்தவன், சீக்கிரம் குடிச்சிட்டு வா, கம்பெனிக்கு கிளம்பணும் என்று சொல்லி நகர போக மதி திடுக்கிட்டு, ஏய் காட்டான், நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே என கூற அவளின் பேச்சில் தயாவுக்கு லேசாக கோபம் வர, ஏய் சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத, நான் உன்னை வரியான அனுமதி கேட்கல, வான்னு சொன்னேன் என்று விட்டு அவளை அழுத்தமான பார்வை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். மதி அவன் பேச பேச எரிச்சல் வர அந்த கோபத்தில் அவன் கொடுத்த காஃபியை கீழே ஊத்தப் போனவள் பின் மனதில், ஐயோ இது செல்வி அக்கா போட்ட காஃபி நல்லா இருக்குமே என நினைத்தவளாக அவன் சொன்னதை மறந்து அந்த காஃபியை ரசித்து ருசித்து குடித்தாள். அந்த காஃபியை குடிக்கும் போதே அவனுடன் கம்பெனிக்கு செல்வதை பற்றி யோசித்தாள். அதில் அவள் ஒரு முடிவை எடுத்து தெளிவு பெற்றவளாக உள்ளே செல்ல மதி என்றழைத்தவாறு வந்தான் நகுல். மதி அவனை முறைத்துவிட்டு ஏதும் பேசாமல் நகர அவள் முறைப்பு புரியாமல் நகுல், ஏய் மதி என மீண்டும் அழைத்து அவள் முன் நின்று, என்னாச்சு பேசாம போற என்று கேட்க மதி வெகுண்டு, கொழுந்து உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு என்றவள் மாடி படியேற போக, மதி நான் என்ன பண்ணேன் என்றான் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு. அந்நேரம் பாலாவும் அங்கு வர மதி பாலாவையும் முறைத்தவள், ஐயோ கொழுந்து இப்படி முகத்தை வைக்காத, கேவலமாக இருக்கு, நேற்று நான் பாட்டுக்கு செவனேன்னு மாடியில் உட்காந்துருந்தேன், நீங்களா வந்து என்னை உசுப்பேத்தி விளையாட விட்டுட்டு உன் அண்ணங்காரன் வந்ததுமே என்னை அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்ட, இப்போ வந்து பேசுறியா என்றவள் பாலாவை பார்த்து, அண்ணன் நீயும் அந்த காட்டா வந்ததும் போயிட்டல்ல, அவன் என்னை எப்படி அடித்தான் தெரியுமா என்றவள் தன் கன்னத்தை காட்ட நகுலும் பாலாவும் அதிர்ந்து அவளது கன்னத்தை பார்த்தனர். நகுலுக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. தன் அண்ணன் அடித்தானா என்பதை போல் மதியை பார்க்க மதி மேலும் அவனை முறைத்தவள், நம்பல்னா போனாரே, இனிமே உங்கூட நான் விளையாட வரமாட்டேன் என்றவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டவளாக நகர பாலா அவளது காதை திருகி, ஏய் வாயாடி, பாதியை மட்டும் சொல்லிட்டு போற, மீதியையும் சொல்லு என கூற நகுல் என்ன என்பதை போல் பாலாவை பார்த்தான். மதி கண்களை உருட்டியபடி, அண்ணன் என்ன சொல்ற என கேட்க, தயா ராத்திரி இதோ இந்த படிக்கட்டில் உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து விட்டு சாப்பிட வச்சானே, அதையெல்லாம் யார் சொல்லுவா என சிரிப்புடன் சொல்ல நகுல் அவளை அடிப்பாவி கேடி என்ற ரீதியில் அவளை பார்த்து வைத்தான். பாலா இரவு தண்ணீர் குடிக்க ஹாலுக்கு வர அப்போது நடந்ததை பார்த்து புன்னகைத்தவனாக வந்த வழியே திரும்பி சென்றான். மதி நகுலனின் பார்வைக்கு அசட்டு சிரிப்பை கொடுத்தவளாக அங்கிருந்து நழுவ எண்ணி ஓரடி எடுத்து வைக்க நகுல், அத்தா புடிடா இவள என சத்தம் மட்டும்தான் போட்டான். ஆனால் மதியோ துள்ளி குதித்தோடும் மான் போல சிட்டாக பறந்து விட்டாள். இவை அனைத்தையும் மேலிருந்து பார்த்த தயாவின் இதழ் நன்றாக விரிந்திருந்தது. இத்தனை நாளும் தன் தாயின் கண்டிப்பில் இவ்வளவு கலகலப்பாக தானும் சரி நகுல் பாலாவும் சரி இருந்ததில்லை என்று நினைத்தவனுக்கு மனம் கசந்து போனது. அதுவும் தன் தம்பி நகுல் தன் மனைவியுடன் இவ்வளவு நட்பாக பழகுவதைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்தது. ஆனால் மற்றொரு புறம் இவை அனைத்தையும் பார்த்த நீலிமா மனதில் கருவினாள். ஒரு நாளும் பாலாவும் நகுலும் இதுபோல் தன்னிடம் பேசி சிரித்ததில்லை. ஆனால் இவளிடம் மட்டும் என்ன அவ்வளவு உரிமையாக பேசுகிறார்கள் என உள்ளுக்குள் வன்மத்தை வலிய விட்டாள். தனதறைக்கு ஓடி வந்த மதிக்கு மூச்சு வாங்க அங்கிருந்த சோஃபாவில் பொத்தன விழுந்தாள். தயா குளியலறையில் இருந்து வெளிவந்தவன் அவளை பார்த்துவிட்டு கண்ணாடி முன்பு நின்று அதில் அவளை பார்த்தபடி, என்ன மேடம், உங்கள் விளையாட்டெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பலாமே என்றபடி தன் தலையை வாரினான். மதி அவன் கிண்டலில் எரிச்சலாக முகத்தை வைத்து கொண்டிருக்க அவளை கண்ணாடியில் பார்த்தான். யோசனையாக திரும்பி அவளிடம் வந்தவன் அவள் முன் சொடுக்க நிமிர்ந்தவளின் கண்கள் நீரில் நிறைந்திருந்தது. தயா அவளது விழிநீரை கண்டதும் முகம் இறுக அவளிடம் ஏதும் கேட்காது அழுத்தமான குரலில், நேரமாச்சு போய் கிளம்பு
என்றுதான் சொன்னான். மதி வேகமாக எழுந்தவள் அவனிடம், ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ற? எப்பவும் நீ சொல்றது தான் கேட்கணுமா? எனக்கு உன் கம்பெனிக்கு வர பிடிக்கல என்று சொல்லியவள் தன் கண்ணீரை மறைக்க பால்கனியில் சென்று நின்றாள். தயா அவளின் விழிகளுக்குள் இருந்த நீரை தான் எப்பவோ பார்த்து விட்டானே. இருப்பினும் அவளிடம் வேறு எதுவும் பேசாது கம்பெனிக்கு செல்ல தயாரானவன் அவளுக்கு கேட்பது போல், நான் கிளம்பிட்டேன், நீயும் கிளம்பு, அரை மணி நேரம் கழிச்சு நகுல் உன்னை அழைக்க வருவான் என்று சொல்லி நிறுத்த, அவள் திரும்பாமலே நிற்கவும் கோபம் வந்தவனாக அறைக்கதவை அடித்து சாற்றியவன் சென்று விட்டான். மதி அவனது கோபத்தை சட்டை செய்யாமல் நின்றிருந்தவளுக்கு தன் வாழ்க்கையை நினைத்து வெறுத்தவளாக, பிடிக்காவிட்டாலும் அவனை இம்சித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே கிளம்ப ஆரம்பித்தாள். அதுவும் நகுல் அழைக்க வருவான் என்றதுமே அவள் முகத்தில் தன்னால் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. பின்னர் கம்பெனிக்கு முதலாக செல்வதால் அதற்கேற்றாற்போல் ஒரு காட்டன் சில்க் புடவையை தனக்கு தெரிந்த விதத்தில் மிக நேர்த்தியாக உடுத்திக்கொண்டு வெறும் டால்கம் பவுடரை வைத்தே தன் முகத்தில் லேசான ஒப்பனை செய்து கொண்டவள் கண்ணாடியில் ஒரு முறை தன்னை பார்த்து திருப்திப்பட்டவளாக கீழே இறங்கி சென்றாள். கீழே இறங்கி வரும்போதே கோதையை கண்களால் தேடினாள். என்னதான் அவரை தன் மாமியாராக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அவர் வீட்டில் இருந்து கொண்டு அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. நேரே அருணாச்சலம் அருகில் இருக்கக்கூடும் என்று நினைத்தவளாக அங்கு வர, அவள் நினைத்தது போல் கோதை அங்குதான் இருந்தார். மதி இன்னும் அவர்களை எப்படி அழைப்பது என தெரியாமல் தயங்கி நிற்க, அவளை பார்த்துவிட்ட கோதை, உள்ளவாமா, ஏன் அங்கே நிற்கிற என்றார். மதி இதழ் பிரியா புன்னகையோடு உள்ளே சென்றவள் அருணாச்சலத்தை பார்த்து, சாப்பிட்டீங்களா சார் என்றாள். கோதை அவள் சார் என்று விழித்ததைக் கண்டு ஒரு நொடி நிமிர்ந்து அவளை பார்த்தவர் பின்பு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அருணாச்சலம், என்னம்மா நீ, உரிமையா மாமான்னு கூப்பிடு என எடுத்து கொடுக்க மதி அந்த நிமிடத்தை எப்படி கடப்பது என சங்கடமாக உணர்ந்தாள். அவளை புரிந்து கொண்ட கோதை, எங்காவது வெளியில போறியாமா என பேச்சை மாற்ற, மதி மனதில் அவருக்கு நன்றி சொல்லியவள், ஆமாம், ஆனால் அது தயா சார் கம்பெனிக்கு வர சொன்னார் என மெதுமெதுவாக சொல்ல, கோதையோ அவள் தயாவை சார் என்று அழைத்ததை குறித்து கொண்டாள். பின் கோதை தன் முகத்தில் எதையும் காட்டாதவராக சிறு புன்முறுவலுடன், சரி போயிட்டு வா என்றவர், டிரைவர் வெளியில் இருப்பார், அவர்கிட்ட சொல்லு, உன்னை கம்பெனியில் இறக்கி விட்டுடுவார் என்றதும் மதி அவசரத்தில், இல்லைம்மா, நகுல் சார் வரதா தயா சார் சொன்னார் என்றாள். கோதை அவளின் அம்மா என்ற அழைப்பில் உள்ளம் தடதடக்க ஆரம்பித்தது. அவளும் இப்படித்தான் கோதம்மா கோதம்மா என்றுதானே என் பின்னையே திரிவாள் என யோசித்தவர் மதியை நன்றாக ஆழ்ந்து நோக்கினார். மனதில், இவளென்ன வந்ததிலிருந்து அந்த பொண்ணையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா என நினைத்தவர் மதி அங்கே இருப்பதை கண்டு சிரிக்க முயன்று, சரிம்மா நீ கிளம்பு, நகுல் கூட போ என்றவர் வேறு சிந்தனைக்கு சென்று விட்டார். அருணாச்சலம் தன் மனைவியின் குழப்பம் நிறைந்த முகத்தை கண்டு புரியாமல் மதியிடம், நீ கிளம்புமா, இன்னைக்கு முதல் முறையாக போகிற, ஆல் தி பெஸ்ட்மா என்று வாழ்த்த, மதி புன்னகையுடனே குனிய அருணாச்சலம் புரிந்து கொண்டவராக அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். பின் மதி கோதையின் கால்களையும் தொட்டு வணங்க, அவ்வளவுதான், கோதை திகைத்து எழுந்தே விட்டார். அவளும் இப்படி, கோதம்மா எனக்கு பர்த்டே என மழலை குரலில் சொல்லி காலில் விழுந்து வணங்குவாளே. பாவம் மதிதான் கோதையின் பாவனைகளை கண்டு குழம்பி போனாள். பின் இருவரிடமும் சின்ன தலையசைப்புடன் விடைபெற்று வெளிவாசலுக்கு வர, அங்கு கார் தயாராக நிற்க, நகுல்தான் வந்துவிட்டான் என்று நினைத்து கார் அருகே வர, ஆனால் கதவை திறந்து விட்டவனைக் கண்டு முகமெல்லாம் மாறி போனது. காரில் இருந்தது நகுல் இல்லை, தயாதான். அவளின் முகமாற்றத்தைக் கண்டு நக்கலாக சிரித்து, எப்படி நீ வரமாட்டேன்னு சொன்ன, நகுல் அழைச்சிட்டு போவான்னு சொன்னதும் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்துட்ட என சொல்ல, மதி கோபத்தில் முகம் சிவந்து நிற்க, தயா தன் நக்கலை விடுத்து, சரி ஏறு, நேரம் ஆகுது என்று சொல்ல, மதி வேறு வழி இல்லாமல் காரில் ஏறினாள். அவள் ஏறியதுமே தயாவின் கைகளில் கார் சீர ஆரம்பித்தது.
மதி கார் வேகத்தை கண்டு உள்ளே பயந்தாலும் முகத்தில் எதையும் காட்டாமல் அமர்ந்திருந்தாள். தயா அவளை கிளம்ப சொல்லியவன் போகாது போட்டிக்கோவில்தான் அவளுக்காக காத்திருந்தான். எப்படியும் நகுல் அழைத்து செல்வான் என்று சொன்னால் அவள் கிளம்புவாள் என்றெண்ணியே அப்படி சொல்லி அவளை கிளம்பவும் வைத்தான். அவள் மாடியிலிருந்து இறங்கி வரும்போதே அவளை தூரத்தில் இருந்தே பார்த்து விட்டான். அதுவும் அவள் புடவையில் வருவதைக் கண்டு கண்கள் மின்ன இமைக்காமல் பார்த்திருந்தான். பின்னர் அவள் தன் தந்தையின் அறையை நோக்கி செல்வதைக் கண்டு எதற்கென புரிந்தவனது இதழ் மெச்சுதலாக விரிந்தது. பின்னர் எழுந்து தன் காரில் ஏறி அவளின் வரவுக்காக காத்திருந்தான். அந்த சாலையில் தயா தன் காரை விரட்டி கொண்டிருக்க மதி இறுக்கமான முகத்தோடு வெளியே வேடிக்கை பார்த்தவாறே வந்தாள். தயாவோ மனதில், இந்த சில்வன்ட்டு அமைதியாக வரதை பார்த்தா கம்பெனிக்கு வந்து என்னை என்ன பாடுபடுத்த ஏதோ திட்டம் போடுற மாதிரியே இருக்கே, பார்ப்போம் என்ன செய்கிறான்னு என யோசிக்க தவறவில்லை. மதி அறையை விட்டு சென்றதும் அருணாச்சலம், ஏய் கோத, என்னாச்சு உனக்கு? அப்படி என்ன உனக்கு குழப்பம்? எதுவாக இருந்தாலும் சொல்லு என்றிட கோதை விழிகளில் நீர் ததும்ப, இந்த மதி நம்ம தாராவை ஞாபகப்படுத்துகிறாங்க என்றதும் அருணாச்சலம் ஒரு வினாடி அதிர்ச்சியில் உறைந்து மறு வினாடி, இருக்காது கோதை, தாராதான் இறந்துட்டாளே என்று சொல்ல கோதையோ, இல்லைங்க, என் உள்மனசு சொல்லுது தாரா இன்னும் உயிரோடு தான் இருக்கா என அரற்றியவரை எப்படி சமாதானம் செய்வது என தெரியாமல் கண்களை மூடிக்கொண்டார் அருணாச்சலம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.